அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈத் ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எல்லா இயர்ஸ்க்குமே நோன்புக்கு முன்னாடியே தான் துணி பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா நோன்பு வச்சுட்டு போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு அம்மா முன்னாடியே வாங்கிடுவாங்க. இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் மார்ச் கிளியரன்ஸ் வேறு போட்டிருந்தாங்க. சரி ஓகே நம்ம இப்போ போகலான்னு போயிருந்தோம். ஈவினிங் போல் நாங்கள் பர்கர் கிங்க்கு தான் போயிருந்தோம். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன் பர்கர் கிங்க்கு. போயிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் பர்கர் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டிருந்தாங்க. அப்புறம் 2 ஷேக்ஸ் போட்டிருந்தாங்க. ஒரு ஷேக்ஸ் ஒரு ஃபேண்டா போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. வெஜ்ஜில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு ஃபைனலாக எப்பயுமே எனக்கு ஐஸ்கிரீம் இருக்கணும். ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் எனக்கு லன்ச்சும் சரி இல்லை வெளியில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஃபைனல் டச்சுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நாங்கள் போத்தீஸ்க்கு வந்துட்டோம். போத்தீஸில் க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி ஓகே வீட்டுக்கு ஏதாவது திங்ஸ் வாங்குவோம்னு சொல்லிவிட்டு தேவையான திங்ஸை வாங்கிட்டு நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு முத்து சில்க் ஹவுஸ் வந்துட்டோம். இப்போ பாண்டியில் ஃபுல்லாக மார்ச் கிளியரன்ஸ் போட்டிருக்காங்க. எல்லாமே ஆஃப் ரேட்டடாக இருக்குது. எப்பயுமே மார்ச் 1 கிளியரன்ஸ் போட்டுடுவாங்க. இந்த தடவை நாங்கள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் லேட்டாக வந்ததுனால கலெக்ஷன்ஸ்லாம் காலி ஆகிடுச்சு. நிறையா வாங்கிட்டாங்க போல் இருக்குது. அப்பயும் கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்குது. கடை ஃபுல்லாகவே நிறையா 1+1 ஆஃபர் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. கொஞ்சம் தேடி பார்த்து எடுக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வாங்கி முடிச்சுட்டு ஃபைனலாக நாங்கள் இந்தியன் காஃபேக்கு நைட்டு ஒரு தோசை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ஒரு அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.